இல்ல ஆக்சுவலா புரியல ஜாக்லின், நீங்க பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு பார்க்கும்போது உண்மையாவே ரயான் சௌந்தர்யா பேசிக்கிட்ட விஷயங்கள் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் மக்கள். எனக்கே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. நேத்து நைட் லைவ்ல ஒரு விஷயங்களை கவனிச்சிருப்பீங்க. ரயான் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த பேசிட்டு இருந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பா இருந்து, இருந்தாலுமே அந்த விஷயத்தை ரிட்டன் நான் யோசித்து பார்க்கும்போது உண்மையாவே நிறைய இடங்கள்ல முத்துக்குமரன் லோவா இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம ஜாக்லின் நின்று சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட் இவ்வளவு பேசின பிறகு கூட லேட் நைட் மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான் இவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசும் கூட அந்த இடத்துல முத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி அவரும் ஆப்போசிட் பண்ணி ஜாக்லின் நிறைய கருத்து வச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து எதுவுமே ஃபேக்கான கருத்துக்களும் இல்ல, முட்டு கொடுக்கிற கருத்துக்கள் மேல கரெக்டான கருத்துக்களை மட்டுமே எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இத நீங்க கவனிச்சிருப்பீங்க. ரயான் வந்து சௌந்தர்யாட்ட சொல்லிருப்பான், என்ன சொல்லிருப்பான், அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு, ஜாக்லினுக்கு வந்து முத்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால பயங்கரமா சப்போர்ட் பண்றா, ரொம்ப சப்போர்ட் பண்றா, அவன் எங்க லோவா இருந்தாலுமே அந்த இடத்துல கண்டிப்பா ஜாக்லின் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட சொல்லிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா ரொம்ப ஷாக்காயி, உண்மையாவா எம்முக்கும் ஜேவுக்குமா அப்படியான்னு சொல்லி ஷாக்காயி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது நமக்கும் ஷாக் ஆயிட்டேன்னா ஆல்ரெடி வெளியே அப்படி ஒரு நியூஸ் இருக்கு, முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா சும்மா அதுக்கு ஏதோ பேர் கூட வச்சிருந்தாங்க ப்ரோ, மூஜாவா இல்ல ஜம்முவா ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க, ஏதோ கனெக்ஷன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ எல்லாருக்கும் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்கே 2 லெட்டர் அங்கே 2 லெட்டர் வச்சு ஏதோ சம்திங்லாம் எடுத்து வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது சடனாக வீட்டுக்குள்ள உள்ளவங்களும் அப்படி யோசிக்கும்போது நமக்கே யோசிக்கிறது வரும். ஏன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்ல மாட்டிருப்பாங்களா முத்துக்குமரன், அப்படி மாட்டி இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாருமே சைலண்டா உட்கார்ந்து இருக்கும்போது முத்துக்குமரனுக்கு ஆதரவா எந்திரிச்சு குரல் கொடுத்தது ஜாக்லின் மட்டும்தான். சடனா எந்திரிச்சு குரல் கொடுத்து அந்த இடத்த விட்டு அவனை காப்பாற்றி கூட்டு போயிடணும், வா முத்து நீ சைக்கிள் எடுத்து நான் சமைக்கணும்னு சொல்லி கூட்டு போனாங்க தெரியுமா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கூட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்த விட்டு காப்பாற்றி உன கூட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க தெரியுமா. அது பெரிய விஷயம் தான் உண்மையாவே. ஸோ அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, உண்மையா ஏதாவது இருக்குமா என்ன, ஒரு நம்மகிட்ட காட்டிக்க மாட்டேங்காங்களா, உள்ளுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருக்குமா நான் யோசிச்சேன். பட் இருந்தாலும் எதுவுமே தெரியாம சும்மா கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது. இந்த விஜய் விஷாலும் நம்ம தர்சிகாவும் பண்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்ம ஏதாவது பேசலாம். அந்த மாதிரிலாம் இம்மியில கூட அங்கே நடக்கல. ஆனால் நமக்கு பெருசா தெரியல. அந்த இடத்துல சௌந்தர்யமே அந்த இதுதான் சொல்றாங்க, ஏய் வாய்ப்பே இல்லடா, அது வாய்ப்பே இல்லடா, இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் வச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து லேட் நைட்ல பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சரி, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும். அந்த இடத்துல ஜாக்லின் ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஜாக்லின் என்ன சொல்றாங்க தெரியுமா, அருண் வந்து அதிகமா முத்துக்குமரன் டார்கெட் பண்றான், ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றான். அது இந்த முக்கியமா இந்த டாஸ்க்ல நிறைய இடங்கள்ல வேணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அது ரொம்ப தப்பா இருக்கு. அவன் வார்த்தையை விட்டு ப்ரோவோக் பண்ணி முத்துவை வார்த்தையை விட வைக்கிறான். அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அது நல்லா இல்ல, அருண் ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரு பாயிண்ட் வச்சிட்டு இருக்காங்கப்பா. உண்மையாவே நமக்கே இந்த வாரம் பார்க்கும்போது ரொம்ப பக்காவா தெரிஞ்சு அருண் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை மட்டும் அடிக்கிறான். முக்கியமா முத்துக்குமரன், மஞ்சள் இந்த 2 பேரை மட்டுமே ரொம்ப அடிச்சிட்டு இருக்கான். முக்கியமா தீபக் கூட இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே கவனிச்சிருப்பீங்க, தீபக் பயங்கரமா ஒரு சண்டை போட்டுருப்பான். நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு செகண்ட் நீங்க நான் சொல்றதை ரீகேப் பண்ணி பாருங்க. தீபக் டெவில் டாஸ்க்ல பயங்கரமா பாராட்டு வாங்கின ஒரு நபர், மஞ்சரி டெவில் டாஸ்க்ல பயங்கரமா பாராட்டு வாங்கின ஒரு நபர், தர்சிகா டெவில் டாஸ்க்ல பயங்கரமா பாராட்டு வாங்கின ஒரு நபர். ஆனா தர்சிகாவை பொறுத்தவரை இவர் கைக்குள்ள இருக்காங்க, ஓகேவா. ஏன்னா விஜய் விஷால் கூட தான் தர்சிகா இருக்கனால தர்சிகா பெருசா உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. தீபக் பெருசா பாராட்டு வாங்கியிருக்காரு. தீபக்க முதல் நாளே அட்டாக் பண்ணியாச்சு, ஓகேவா. அந்த எனக்கு தெரிஞ்ச சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சு 2வது நாள் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை காலையில தீபக் கிட்ட சண்டே போட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில இல்ல திங்கக்கிழமை சாயங்காலமே வீட்டுக்குள்ள சம்திங் இந்த சாயங்காலம் மத்தியானம் போல கேப்டன் நிறைய விஷயங்களை பிரிக்கும் போது அந்த ஸ்கில்ஸ் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட் சொல்லி ஒரு டாக் வரும்போது அதுக்குள்ள போய் அருண் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு நிறைய சண்டையை போட்டிருப்பாரு. அங்கே தீபக் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த நாள் காலையில் திருப்பி தீபக் அவருக்கும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. தீபக் நிறைய வார்த்தைகளை விட்டு தீபக் அதை நினைச்சு பயந்து அழுது ஸோ அந்த மனுஷனை மொத்தமா முடக்கி விட்டார். இந்த டாஸ்க்ல கவனிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தீபக் பெருசா வெளியே வரவே இல்லை, ஓகேவா. அந்த அளவுக்கு ஒன்று பண்ணி விட்டாப்ல. அடுத்த மஞ்சரியே கிடைக்கிற இடங்கள்லாம் டார்கெட் பண்ணிட்டே இருக்காப்ல. முக்கியமா முத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால முத்து டார்கெட் பண்றான். மொத்தத்துல நல்ல சப்போர்ட் இருக்க ஒரு நபரை மட்டுமே டார்கெட் பண்றான், ஓகேவா. அந்த டார்கெட் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வாரமா தான் நடந்துச்சு. அந்த ஜாக்லின் நீங்க வச்சு பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ரயான் ஒரு முட்டு கொடுக்குறான். ரயானே நீ மட்டும்தான் அருணுக்கு ஆப்போசிட்ல நிறைய கருத்துக்களை கரெக்டா எடுத்து வச்சு பேசிட்டு இருக்க நான் நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல முத்து ஆப்போசிட் பண்ணி பேசு தப்பே கிடையாது. முத்துக்கான தப்பு எடுத்து நீ பேசலாம், அது நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. ஏன்னா முத்து சில இடங்களை தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்பை நீ பாயிண்ட் அவுட் பண்ணி பேசலாம். ஆனா இவன் அங்க அருணுக்கு முட்டு கொடுக்குறான் ப்ரோ. என்ன சொல்றான் தெரியுமா, அங்க அருண் மேல மட்டும் தப்பு இல்ல, முத்துக்குமரன் மேலையும் தப்பு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. முத்துக்குமரன் நிறைய விஷயங்கள் பண்ணான், அதனால மட்டுமே அருண் அப்படி ரியாக்ட் பண்ணா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அருண் சப்போர்ட்டா பேசுறான். எப்பா முத்துக்குமரன் அப்படி என்னப்பா பண்ணா, ஏதாவது சொல்லாம்ப்பா,
இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச முதல் நாள் வந்து ஒரு மேனேஜரா வந்து பேசுறங்க பேர்ல வந்து பேசி 4 வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி மொத்தமா சேர்ந்து எல்லாரும் அடி நடிச்சு அந்த கண்டென்ட் எங்கேயோ கொண்டு போய் அவனை ப்ரோக் பண்ணி இவன் ப்ரோக் பண்ணி மாத்தி வார்த்தை விட ஆரம்பிச்சிட்டீங்க. அது உனக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துல நீ மவுத் பீஸ் தான், நீ பாபா தாண்டா அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டான். அது உன் கண்ணுக்கு தெரியல. இங்க ஜாக்லின் வந்து முத்துக்கு சப்போர்ட்டா பேசுறாங்கன்னு டக்குன்னு அருணுக்கு சப்போர்ட் நீ இறங்குறியாப்பா? ஏன்பா இப்படி கொடுமை பண்ற? ரொம்ப கொடுமை பண்ணாதப்பா. வெளியே மக்கள் ஆல்ரெடி உனக்கு சப்போர்ட் கொடுக்கலாமா, டாப் 5 இல்லாட்டினா டாப் 10 கொண்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணனா இந்த வாரமே தாங்க மாட்டேன் பாத்துக்கோ. மொத்தத்தில் பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அந்த இடத்துல ஜாக்லின் இன்னொரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. சரிப்பா, இப்படி இருக்க 2 பேரும் தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல, இருந்தாலுமே அதிகபட்சமா அருண் தான் நிறைய விஷயங்கள்ல ப்ரோவோக் பண்ணியிருக்கான், நிறைய வார்த்தைகளை விட்டு சண்டைக்கு எடுத்திருக்கான். ஓகேவா? இன்னொன்னு சொல்றேன், இவன் பர்சனலா அட்டாக் பண்றான் முத்து. அது நிறைய இடங்களை பார்க்க முடிஞ்சு. நேத்துக்கான எபிசோட் ஒரு விஷயத்தை கட் பண்ணிருப்பாங்க, அதை மஞ்சரி ஓப்பன் பண்ணி நிறைய இடத்துல போட்டு விடுத்தாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ ஜாக்லின் கூட அருணை கூட்டு தனியா வான் பண்ணிருப்பாங்க, அருண் கூட அந்த இடத்துல சாரி கேட்டு போயிருப்பாங்க. அதுக்கான விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள அந்த மீட்டிங் ஒன்று நடந்திருக்கும்ல, அந்த ஸ்வாப்பிங் மேட்டர்ல. அப்படி மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் ராணுவட்ட ஏதோ அருண் பேசிட்டு இருந்திருப்பான் போல. பேசிட்டே இருக்கும்போது நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, உனக்கு மூளை இல்லையா, அவனை புரிஞ்சுக்க மாட்டியா, சொன்னா கேளு, அவன் கிட்ட மட்டும் பேசாத, அவன் என்ன பண்ணான்னு தெரியல, அவன் கூட சேர்ந்த ஆட்கள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, சாச்சனுக்கு என்னாச்சு அதே நிலைமை தான் உனக்கும் ஆகும், பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராணுவ பார்த்து சொல்லியிருக்கான். ஓகேவா? ராணுவ அங்க இருந்து தலையாட்டி, ஏன்னா ராணுவக்கு குரு யாரு, நம்ம அருண் தான். அப்ப அருண் சொன்னா கேட்பாப்ல, அவர் வந்து தலையாட்டிட்டே இருந்திருக்காப்ல. இதை சைட்ல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜாக்லினும் நம்ம மஞ்சரியும் திரும்பி பார்த்து முறைச்சனால அது தப்பா போகுது ஐயோன்னு சொல்லி தெரிஞ்சோடனே அந்த இடத்துல ஜாக்லின் தட்டி இருக்காங்க. தட்டினோடனே தான் அந்த மீட்டிங் முடிஞ்ச ஒரு செகண்ட்ல மஞ்சரிட்ட போய் சாரி கேட்டிருக்கான் அருண். ஓகேவா? சாரி கேட்டிருக்கான். அதனால தான் ஜாக்லின் பிடிச்சி வச்சு திட்டி விட்டாங்க, இப்படி பேசாத, அவன் மேல இந்த ஒரு கண்ணோட்டத்தில் சுத்தாத. சாச்சனா வெளியே போனதுக்கான காரணம் சாச்சனாவா தான் இருக்கணும். இவன் மண்டே கழுவுனா, இவன் ஏதாவது பண்ணானா இவன் தான் ஃபர்ஸ்ட் வெளியே போயிருப்பான், சாச்சனா 2வது தான் வெளியே போயிருப்பான். இவன் வெளியே போகாம இவன் உள்ள இருக்கான். அப்போ சாச்சனா ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், இவன் மேல தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜாக்லின் அருணுக்கு ஆப்போசிட்ல பயங்கரமா பேசியிருப்பாங்க. அந்த கருத்தை எடுத்து அங்க வைக்கிறாங்க. வைக்கும்போது ரயன் அங்க இருந்து என்ன சொல்றான் தெரியுமா, ஆல்ரெடி எனக்கும் தெரியும், என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான்னு சொல்றான். இது யார்கிட்ட சொல்லியிருக்கான்னு நமக்கே தெரியல. நிறைய இடங்கள்ல முத்து வந்து நிறைய இடங்கள் அருண் வந்து போற இடத்துல விதையை தூவி விட்ட மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுருப்பான் போல. அப்போ ஓப்பனா சொல்றான், என்கிட்டே சொல்லியிருக்கான், சாச்சனா வந்து முத்துவால தான் வெளியே போனா, இல்லைன்னா வெளியே போயிருக்க மாட்டா, சூப்பரான பிளேயர்னு சொல்லியிருக்கான். நானே சில டைம்ல யோசிச்சிருக்கேன், பட் இருந்தாலுமே நமக்கு தெரியல அது எப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஜாக்லின் திரும்பி ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. என்னடா பேசுற, சாச்சனா வெளியே போயிருக்கானா அது அவ பண்ணிருக்க ஏதோ ஒரு காரணம் மட்டும்தான், இவன் ஏதாவது ஒன்று பண்ணி அது மூலமா அந்த பொண்ணு வெளியே போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவன் அப்படியே தான் பண்ணியிருந்தா 24 மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் ஃபர்ஸ்ட் முத்து தான் வெளியே எடுத்திருப்பாங்க. நீ என்னடா பேசுறன்னு கேட்டப்போ ரயான் பேசாம அமைதியா உட்காந்துருக்கான். இந்த இடத்துல போட்டு உடனே உடைக்கிறாங்க அருண் தான் நிறைய இடங்களை ப்ரோவோக் பண்றான், வேணும்னு வார்த்தையை விடுறான், நிறைய பேரை ட்ரிகர் பண்றான்னு சொல்லி எல்லா பாயிண்ட் எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா தர்ஷிகாக்கான பாயிண்ட் நல்லா கவனிச்சிருப்பீங்க. தர்ஷிகா இந்த வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் காண்டி எவ்வளவு வேலைகளை பார்த்திருக்காங்கன்னா, கூட இருக்க ஆட்கள் எல்லாரையுமே மிதிச்சு அந்த அது பேர் என்ன டைரக்ட் நாமினேஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்க மட்டும் அவங்க சர்வே ஆயிட்டு இருக்காங்க. முக்கியமா அதில் மாட்டினது மஞ்சரி பார்த்து ஒன்று சொன்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. மஞ்சரி ஸ்வாப்பிங் ஒரு ஸ்கோர் சொன்னாங்க பாருங்க, என்ன தெரியுமா, மஞ்சரி ரொம்ப மேனேஜர் மாதிரி இருக்காங்க, கரெக்டான மேனேஜர் மாதிரி இருக்காங்க, அதனால எனக்கு சரிப்பட்டு வரல, அதனால அவங்க ஒர்க்கராக இருந்தால் எப்படி இருப்பாங்க நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா. அங்கேயே எனக்கு சிரிப்பு வந்துட்டு அந்த பாயிண்ட் எடுத்து அங்கே மஞ்சரி வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக ரயானுக்கு ஆப்போசிட்ல அங்கே வந்து சௌந்தர்யாமே ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்தாங்க. என்னன்னா, ஏய் நீ சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காதரா, அந்த வீட்டில் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கானா, அருண் தான் அதிகபட்ச தப்பு பண்ணியிருக்கான், என்னே நிறைய இடங்களில் மார்க் பண்ணிட்டு இருக்கான், யாரையுமே விட மாட்டேங்கான், எல்லார்ட்டையும் வார்த்தை கடத்துறான், எல்லாமே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான், அவன் வந்து சும்மாவே கிடையாது, அவன் ஏதோ ஒரு வித்தியாசமாக கேம் போடுறான், இதை கண்டிப்பாக மக்கள் பார்த்து மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரயான் பேச மாட்டேங்கான், எனக்கு எதுக்குன்னு தெரியல. ரயான் தான் அருணுக்கு ஆப்போசிட்ல நல்லா பேசுறான். நான் திரும்பியும் சொல்றேன், முத்து தப்பு பண்ணா நீ கண்டிப்பா முத்துக்கான பாயிண்ட் கூட பேசலாம், இருந்தாலுமே அருணுக்கு முட்டு கொடுத்துட்டு முத்துக்கு ஆப்போசிட்ல இந்த இடத்துல இவன் ஏன் பேசணும் எனக்கு தெரியல. அங்க ஒரு வேலையை பார்க்கறான். ஜாக்லின் ஆனா பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்து வெறித்தனமா நின்னுட்டு இருக்காங்க. இதுல நைட்டோட நைட்டா லைவ்ல இன்னொரு கட்டு என்னால பார்க்க முடியுது. இங்க உங்க 4 பேர் படுத்திருக்காங்களா, அப்படியே கேமராவை திருப்பினா ஜெஃப்ரி அங்க எங்க இருக்காப்ல தெரியுமா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஜெஃப்ரி இப்போ ஃபுல்லா பவித்ரா கூட செட்டில் ஆயாச்சு. எப்பவுமே இங்க சௌந்தர்யா மடியில படுத்திருப்பாப்ல, சௌந்தர்யா பிடிச்சி ஒரிஞ்சிட்டு இருப்பாப்ல, இப்போ பவித்ரா பிடிச்சாச்சு. பவித்ரா அங்க யாரெல்லாம் இருக்கா, பவித்ரா, தர்ஷிகா, அருண், விஜய் விஷால் இவங்கலாம் இருக்கும்போது வெளியே சோஃபா செட்டில் அவங்க கூட சேர்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. இவங்க மாற்றி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்று சொல்கிறான். இப்போ மஞ்சரி கூட பேசுகிறாங்க, எதுக்குன்னு தெரியுமா, மஞ்சரி என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி அங்கே எல்லார்ட்டையும் சொல்கிறான். அப்போ அங்கே எல்லாரும் சாக்கா எதுக்கடா நீங்களே யோசிங்க அப்படிங்கும்போது தர்ஷிகா கண்டுபிடிச்சி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு, ஆமாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தான் எப்படி வராங்க பாரு அப்படிங்க. அடே கேவலமாக பண்ணடா தம்பி, உன்னை திட்டக்கூடாது, எதுவும் உன்னை போட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, நான் பாட்டு அமைதியாக உன்னோட கண்டென்ட் பெருசாக எடுக்கவே மாட்டேன், தயவுசெய்து ஒழுங்காக இருந்துக்கோ சரியா, ஏன்னா நம்ம கேவலமாக பண்ணுறேன். அஞ்சரி எப்போ போல ஒரு டாஸ்க் முடிஞ்சு நார்மலாக வந்து பேசுகிறாங்க, நீ உன் மனசுக்குள்ளே ஒரு வன்மத்தோட சுற்றினா என்ன பண்ண முடியும், நீ எவ்வளோ பெரிய வன்மவாதி தெரியுமா. நான் லாஸ்ட் வீக் அந்த கேங்குக்கு ஒரு ரோஸ்ட் வந்துட்டோன்னே அந்த கேங் விட்டு அடுத்த கேங் தாவன தெரியுமா. முக்கியமாக சௌந்தர்யாவை எல்லாம் நாமினேஷனில் குத்திட்டு அவ பேர் என்ன அன்சிதாக்கு, பவித்ராக்கு, தர்ஷிகாவுக்குலாம் அந்த டாப் 8 பதவி கொடுத்த தெரியுமா. அங்கேயே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு கேவல
சுயநலவாதின்னு. இப்போ மதன் அந்த டீமோட உட்காந்து பயங்கரமா மத்த ஆட்களை பத்தி குறை பேசிட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவனுக்கான அழிவு ஆரம்பம்னு எனக்கு தோணுதுப்பா. ஆனா என்ன, அவனுக்கு மக்கள் சப்போர்ட், ஒரு சப்போர்ட் கிடச்சி இதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் சேஞ்ச் ஆகுமானா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோதான் ப்ரோ, வரப்போகிற அந்த ஒரு வாரம் தான் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபேமிலி வீக்கு, அப்புறம் சின்ன சின்ன டாஸ்க்கு, கதை சொல்கிற டாஸ்க்கு, டிக்கெட் ஃபினால் அப்படின்னு ஓடிடும், நாட்கள் ஓடிடும். ஓகேவா? ஸோ மொத்தத்தில் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதா அர்த்தம், கேம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஜாக்லினுக்கும் முத்துக்கும் அப்படி உண்மை எதாவது இருக்கா, அந்த ஃபீலிங்ஸ் எதாவது இருக்கா, அதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த